அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அண்ணாமலைக்கே தான் தோற்று போவோம் என்பது நன்றாக தெரியும். அதனால தான் அவங்க தலைவர் வானதி சீனிவாசனை பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் நிற்கவில்லை என்றார். அந்த அம்மா அப்படியே பக்குன்னு இந்த அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன இப்படி பேசுகிறார் இவர்? ஒரு பேச்சு கூட நான் ஜெயிப்பேன் அண்ணாமலை வாயிலேருந்து வரலங்க. இன்னொன்று என்ன சொல்றார் அண்ணாமலை, எனக்கு போட்டி போட விருப்பம் இல்லை, மோடி சொன்னதால தான் போட்டுன்றார். போட்ட பிறகு என்ன சொல்றாரு, நான் ஜெயிக்கிறதுக்காக நிற்கலன்றாரு. அப்புறம் 25% என்ன கதை? அப்படியே அடிச்சு விட வேண்டியது வாயில வந்ததுலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலைக்கு எதிராக மிகப்பெரிய கலகம் வெடிக்கும். தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, முருகன் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க செல்வாக்கு இல்லாதவர்கள், திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டவர்கள். அதாவது அவர்களை ஸ்டார் கேண்டிடேட் என்று சொல்வதே தவறு, உண்மையிலே தவறு. ஸ்டார் கேண்டிடேட்னா அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? இங்கே மக்கள்கிட்ட தெளிவான ஒரு பார்வை இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆஸ் ஆஃப் நோ மோடி இஸ் த பிக்கெஸ்ட் டேஞ்சர், பிஜேபி இஸ் த நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் டேஞ்சர். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இப்போ கிடையாது. வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபேஸ் தேர்தல், அதுக்கான வேலைகள், வேட்புமனு ஏற்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. ரெண்டு விஷயம் குறிப்பாக டிஎம்கே ரெண்டு பேருமே நீங்கள் மோடியோட தொடர்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஆப்போசிஷன் மேலே குற்றச்சாட்டாக வச்சு ஓட்டு கேட்கக்கூடிய இடம் தான் இன்னமும் இருக்குது. அப்போ மோடியோட நீங்கள் சேர்ந்த அஃபினிட்டியாக இருக்கிறது என்பது தமிழ்நாட்டுகள் அது தமிழ் மக்களுக்கு ஒவ்வாதது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? அதுதான் பார்க்கணும். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரெண்டு பிரதான கட்சிகளுமே ஆன்டி மோடி யார் முந்துவது அப்படின்னு போட்டி போடுவது, அந்த ரேஸில் ஓடுறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. இந்தியா முழுவதும் மோடி காலடியில் விழுந்து கிடக்கும்போது அட்லீஸ்ட் எல்லா மாநிலங்கள்லையும் பிராந்திய கட்சிகள் கோல் வச்சுக்கிற மாநிலங்களில் ஏதாவது ஒரு கட்சி மோடி காலடியில் விழுந்து கிடக்கும்போது, தமிழ்நாட்டில் ரெண்டு பிரதான கட்சிகளுமே மோடி எதிர்ப்பில் இருப்பதும், மாற்று சக்தியாக வந்திருக்கக்கூடிய கடந்த 3 தேர்தல்களில் 2 தேர்தல் 5% மேலே வாக்கு வாங்கின நாம் தமிழரும் மோடியை எதிர்ப்பதும், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புக்கு யார் சொந்தக்காரர்கள் என்று 3 பேரும் போட்டி போடுகிறார்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். திமுக, அண்ணா திமுக, கடைசியாக நாம் தமிழர். ஒரு அற்புதமான மாநிலம் தான் தமிழ்நாடு, உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால். ஏன்னா இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆன்டி ஃபேசிசத்தில் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம், ஆன்டி மோடியில் முன்னணியில் இருக்கிறோம். அதில் யாருக்கு அதிக பங்கு என்றவர்கள் போட்டி போடுவது ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஏன்னா அவங்க அறிந்த முகங்களாக கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. பல இடங்களில் அவங்க சில டால் கிளைம்ஸ் பண்ணுறாங்க. பட் அது ஃபீல்டில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்காங்கிறதே அகைன் கேள்விக்குள்ளாதில்லை. ஏன்னா எஸ்பி வேலுமணியோ அல்லது திமுக சைடில் அமைச்சர்களோ உங்களுக்கு முதல்ல பூத்தில் கேண்டிடேட் இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களை தான் ரைஸ் பண்ணுறாங்க. அது இந்த குறைந்த காலத்தில் அவங்க வளர்ந்துருக்கிறாங்கன்னு அவங்க கிளைம் பண்ணும்போது அதுக்கு நேர் எதிராக இது இருக்குது. இன்னமும் அப்போ ரொம்ப எல்லா கிராமங்களுக்கும் போய் சேரக்கூடிய இடத்துல வரல அப்படின்னு நம்ம பார்க்க. கண்டிப்பாக வரல. அவங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னு பிஜேபி சொல்றதே தப்பு. அறியப்பட்ட முகங்களுக்கும் பிரபலமான முகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. செல்வாக்கு மிக்க முகங்களுக்கும் அறியப்பட்ட முகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, முருகன் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க செல்வாக்கு இல்லாதவர்கள், திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களை ஸ்டார் கேண்டிடேட் என்று சொல்வதே தவறு, உண்மையிலே தவறு. ஸ்டார் கேண்டிடேட்னா அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றது உண்மை. 3% இருந்தது, நீங்கள் 8 to 9% வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோதான். 18%லாம் கதை, அவ்வளோலாம் கிடையாது. 8 to 9% தி மேக்ஸிமம். இதை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களோட கூட்டணி பாமக எல்லாரும் சேர்த்தாலே 16%, 15% 16%க்கு மேலே போக வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சம் 20% வச்சுட்டா கூட ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா 30% கிராஸ் பண்ணணும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுன்றது ஹெர்குலியன் டாஸ்க். அசம்பிளியில் கூட பை டிஃபால்ட்டு ஜெயிச்சிடலாம். பார்லிமெண்ட்டில் எந்த கொம்பாதி கொம்பனும் 2 திராவிட கட்சிகளோட ஆதரவு இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. பாஜக, பாமக, அமமுக இந்த அத்தனை கட்சிகளும் டோட்டலாக மண்ணை கவுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 40 தொகுதியிலும் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படும். ஒரு பார்லிமெண்ட் சீட்டை ஜெயிக்கிறதுன்றது ஹெர்குலியன் டாஸ்க். இந்த குறைந்தபட்ச தேர்தல் அறிவு இருந்ததுன்னா நான் சொல்லுவதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். கோயம்புத்தூர், டேக் ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர் 20 லட்சம் வாக்குகள், 70% போலாவது 14 லட்சம் வாக்குகள். கடந்த 2 தேர்தல்களுக்கு மேலே பிஜேபி வாங்கினது 3லேருந்து 3.5 லட்சம். அது குறைஞ்சிருக்கும் வழியாக கூட வாய்ப்பு கிடையாது. 3.5 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு அண்ணாமலை எப்படி ஜெயிப்பார்?
மிச்சம் இருக்க 9 லட்சம் வாக்கு 5, 4, 4.5, 4.25 பிரியும் போது திமுகவோ தான் ஜெயிக்கும். அண்ணாமலைக்கே தான் தோற்று போவோம் என்பது நன்றாக தெரியும். அதனால தான் அவர் ஸ்லிப் ஆஃப் டாங்கில் தெளிவாகவே அவங்க தலைவர் வானதி சீனிவாசனை பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் நிற்கவில்லைன்றார். அந்த அம்மா அப்படியே பக்குன்னு இந்த வடிவேல் சொல்லுவார், நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு வரல. அந்த அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, என்ன இப்படி பேசுகிறார் இவருன்னு. ஒரு பேச்சு கூட நான் ஜெயிப்பேன் அண்ணாமலை வாயிலேருந்து வரலங்க. ஒரு குட்டி கட்சி கூட நான் ஜெயிப்பேன்னுவான். அவங்க கட்சியோட மகளிர் அணி மாநில தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, அவரை வைத்துக்கொண்டு பேசுகிறார் அண்ணாமலை, நான் வெற்றி பெறுவதற்காக கோயம்புத்தூரில் நாங்கள் நிற்கவில்லைன்றாரு. அந்த அம்மா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்போ தவறி கூட வாயிலேருந்து நான் ஜெயிப்பேன் அண்ணாமலை வாயில் வரலன்னா அவருக்கு உண்மை என்னன்னு தெரியும். அண்ணாமலைக்கு அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர், விவரம் அறிந்தவர், அவர் இன்டர்னல் சர்வேலாம் எடுத்திருப்பார். அண்ணாமலைக்கு உங்களையும் என்னையும் இவரையும் தவிர மற்றவங்களையும் தவிர திமுகவை மட்டும் இல்லை எல்லாரையும் விட உங்களையும் என்னையும் திமுகவையும் விவரம் அறிந்தவர்கள் எல்லோரையும் விட அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாக தெரியும் தான் தோற்று போக போகிறோம் என்பது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு. ஆனால் வெளியில் அந்த போஸ்டரிங் கொடுப்பாங்க, அது கூட அண்ணாமலை கொடுக்க மாட்டேன்றார். நான் வெற்றி பெறுவதற்காக நிற்கவில்லைன்னு என்னங்க பேச்சு இதெல்லாம்? அப்போ என்ன சொல்ல வர்றாரு அவர்? அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? ஆகவே மிகவும் ஒரு மோசமான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது பாஜக. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலைக்கு எதிராக மிகப்பெரிய கலகம் வெடிக்கும். இவ்வளோ பேச்சு 25% ஓட்டுன்னு அவர் சொன்னாருங்க அண்ணாமலை. டைம்ஸ் நவ் பேட்டியில் நாவிகா குமாருக்கு கொடுத்த சென்னையில் நடந்த ஒரு சமிட்டில் அவர் சொல்கிறாரு 25%. அந்த அம்மா ஆன்னு பார்க்குறாங்க, நீங்கள் நம்ப மாட்டேங்கிற. உங்களுக்கு 25% ஓட்டு இருந்ததுன்னா ஏன் போட்டி போட தயங்குறீங்க? இன்னொன்று என்ன சொல்கிறார் அண்ணாமலை, எனக்கு போட்டி போட விருப்பம் இல்லை, மோடி சொன்னதால தான் போட்டுன்றார். போட்ட பிறகு என்ன சொல்கிறார், நான் ஜெயிக்கிறதுக்காக நிற்கலைன்றாரு. அப்புறம் 25% என்ன கதை? அப்படியே அடிச்சு விட வேண்டியது வாயில் வந்ததுலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய கலகம் பூகம்பம் வெடிக்கும். ஏன்னா அவருக்கான டென்யூருமே கூட முடியக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலத்தில் ஓய்வு அப்படிங்கிறது மாநில தலைவர்களுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பொன்னாராகட்டும் தமிழிசையாகட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸே நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எடப்பாடி எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற சில ஒப்பீனியனும் இருக்குது. அதாவது உங்களுக்கு ரெட்டைலைக்கான கையில் இருக்கும்போது நீங்கள் வெல் நோன் ஃபேஸஸை கூட இன்னும் கூடுதலாக கொண்டு போயிருக்கலாம். இல்லை ஒரு 2-3 பேரை தவிர தெரியாதவர்களாக அப்படின்ற இடம் இந்த இடம் சோதிக்கிறதுக்கானதான். ஏன்னா அவங்க மீடியா நரேட்டிவ் வரைக்கும் உங்களை விட பிஜேபி கூடன்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு பரீட்சார்த்த முயற்சி தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆள் இல்லை. அந்த 18%ன்றது பச்சை பொய். ஜம்மு காலத்தில் வழிபட்டின அண்ட புழுகு. அது திட்டமிட்டு ஜெனரேட்டிங் கன்சென்ட். அது ஒப்பீனியனை உருவாக்குறது. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு காரியத்தை தமிழ்நாடு மீடியா பண்ணிச்சு, நேஷ்னல் மீடியாவும் பண்ணிச்சு. 18%, 20, 22 அடிச்சு விட வேண்டியது. அப்படியே 8 to 9% தி மேக்ஸிமம். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது அண்ணாமலைக்கு தெரியும். திரும்பவும் நான் சொல்கிறேன், தன் உயரம் என்னவென்பது அண்ணாமலைக்கு மிக நன்றாக தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய கலகம் அண்ணாமலைக்கு எதிராக வெடிக்கும். இது நடந்தே தீரும். நல்லா இருந்த அலையன்ஸ் உடைச்சது அவர் தானுங்க. அவங்களோட பழைய அலையன்ஸ் அதிமுக அலையன்ஸ் என் மக்கள் யாத்திரைக்கு மேடைக்கு அனுப்புனாருங்க பெருந்தன்மையோடு எடப்பாடியார் உதயகுமார். அவங்க கட்சியை வழக்கத்துக்கு அவங்க யாத்திரை போகும்போது தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகும்னு தெரிஞ்சும் எடப்பாடி அனுப்பினார். அவர் அனுப்பியிருக்க கூடாது. அவர் செஞ்ச தவறு அது. அவன் பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் வேறு கட்சி யாத்திரை போகிறான்னா பிஜேபி முதல்ல அனுமதியை கொடுக்க மாட்டான். அப்படி மீறி நடக்கிறான்னா அவன் வந்துடுவான ரெப்ரஸன்டேட்டிவ் மேடைக்கு. என்ன அவலமான அரசியல் இது? சரி, அந்த நன்றி அண்ணாமலைக்கு இருந்ததா? ஆரம்பித்த 4 நாளே ஜெயலலிதாவை எவ்வளோ மோசமான வார்த்தைகளில் பேச முடியுமே பேச ஆரம்பித்தார். அண்ணாவை பேசினார். ஒரு கடத்தில் வெடிச்சு சதறி அண்ணாமலை எடப்பாடி தூக்கி போட்டார் வேணான்ட்டு. அதில் உறுதியாக நின்னார். தன்னுடைய உண்மையான பலம் என்னவென்பது அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியும். இப்போ எடப்பாடி அவர்களுடைய தலைமை ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லா லீகல் பேட்டல்ஸையும் ஜெயித்து அவர் கையில் ஃபுல்லாக இருக்கும் பொழுது இப்போ இந்த இடம் அவர் எப்படி அவரை ப்ரூவ் பண்ணிக்க போகிறாருங்கிறது அகைன் அதுவே ஒரு ட்ரையலுக்குள்ளே இருக்கிறதா பார்க்கப்படுமா? இல்லை கடந்த முறை 1 தான் இருந்தது, இந்த முறை அதை விட கூட வந்தாலே போதுங்கிறதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்களே? 2 சீட்டு ஜெயிச்சா கூட ஏடிஎம்கேக்கு வெற்றி. ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு எந்த கூட்டணியும் இல்லை. தேமுதிகவெல்லாம் நீங்கள் கூட்டணி கட்சியாகவே சேர்க்க முடியாது. விஜயகாந்த் மறைந்து போவதற்கு முன்பே அந்த கட்சி மூஞ்சி போச்சு. அந்த கதை அந்த விஜயகாந்த் மறிப்பதற்கு முன்பே தேமுதிக மறித்து போய்விட்டது. சும்மா எலும்பு கூட இருக்குது இப்போ, அவ்வளோதான்.
இந்த பழைய ஓட் பேங்க்லாம் அவங்களுக்கு கிடையாது. 0.75 என்பது அவங்க ஓட் பேங்க் ஆஸ் பர் லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆகவே வர்ச்சுவலி ஏடிஎம்கே தனியாக தான் நிற்குது. தனியாக நின்று அவங்க 2 இல்லைங்க 1 சீட்டு ஜெயிச்சாலும் மாபெரும் வெற்றி. ஏன்னா எதிர்க்க இவ்வளோ பெரிய கூட்டணி, திமுக தலைமையில் மாபெரும் கூட்டணி, பிஜேபி தலைமையில் பர்செப்ஷன் வைஸ் இல்லாட்டியும் சும்மா அப்படி ஒரு சீன் போடுறதுக்கு குட்டி குட்டி கட்சிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு வானவியல் கூட்டணி. இதுக்கு 2ஓட மோதி இன்னொரு பக்கம் சீமான் உடைக்கிறார் ஒரு 5% ஓட்டை. இதோட மோதி அவங்களால ஜெயிக்க முடியுதுன்னா 1 ஜெயிச்சா கூட அது வெற்றிங்க. அவங்களுக்கு எல்லாமே லாபம் தானே. ஓபிஎஸ் போன பிறகு 1 ஜெயிச்சாலும் 1லேருந்து அவங்க கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் பிஜேபிக்கு ஆல்சோ. பிஜேபி கூட 1 சீட் ஜெயிச்சுன்னா அது மாபெரும் வெற்றி. ஆகவே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருடைய தலைமைக்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருப்பது உண்மை. அவருக்கு நன்றாக தெரியும் 24 தனக்கான தேர்தல் அல்ல, அவர் 26ஐ குறிவைக்கிறார். 24 தோத்த பிறகு என்ன பேசணுன்றதை இப்போயே அவர் தயாராக வச்சுருப்பார். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு 2 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கூட அது எடப்பாடிக்கு மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் 900 கட்சியை சேர்த்துக்கிட்டு திமுக கூட்டணியில் நீங்கள் 30 சீட்டு 38 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் கூட்டணியே இல்லாமல் குட்டி கட்சிகளை மட்டும் வச்சுட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னொரு சைடு சார், இப்போ திமுக கூட்டணியில் 2 கட்சிகளுக்கு இன்னமும் சின்னம் என்னென்னு தெரியல. அவங்க நாங்கள் எங்களுடைய சின்னம் என்னவோ அதில் தான் நிற்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இப்போ ஒருவேளை 11th ஹவரில் அது நினச்சது கிடைக்கல அப்படின்னா உதயசூரியன் சின்னத்துக்கு அவங்களே நினச்சா கூட அதை ஆப்ட் பண்ண வழி இருக்கா? அது எனக்கு தெரியல. உண்மையிலே நீங்கள் கேட்பது நல்ல கேள்வி. அவங்க எந்த ஸ்டேஜ் வரைக்கும் சொந்த சின்னன்றதில் உறுதியாக நிற்பாங்க, எந்த ஸ்டேஜில் உதயசூரியனை விருப்பனாக வாங்க முடியுன்றது நாளைக்கு தான் தெரியும். சின்ன அலாட் பண்ணுறது நாளைக்கு நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ சப்போஸ் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள், வாபஸுக்கான இறுதி நாள் நாளைக்கு மாலை. அதாவது இப்போ வரைக்கும் 2 பேருமே உதயசூரியனை வாங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அந்த நல்ல கேள்வி, டைம் ஃப்ரேம் எப்போ முடியுதுன்னு தெரியல. நாளைக்கு ஈவினிங்காக நாளை மறுநாளான்னு ஐ திங்க் மேக்ஸிமம் 31. நாளைக்கு வேட்புமனு வாபஸுக்கான இறுதி நாள். நாளை அல்லது நாளை மறுநாள் கூட நாளைக்கே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. சின்ன அலாட் பண்ணுவாங்க. நாளைக்கு பிறகு இவங்க அடம் பிடிக்க முடியாது. இவங்க விரும்பினாலும் உதயசூரியனை வாங்க முடியாது. ஸோ ஒன்ஸ் அவங்க சின்னத்தை அலாட் பண்ணிட்டாங்க, பானை கிடைக்கலன்னு உறுதி ஆகிடுச்சுன்னா, சுயேட்சை சிம்பல் அலாட் பண்ணிட்டாங்கன்னா, அலாட் பண்ண பிறகு இவங்க விரும்பினா உதயசூரியனை வாங்கிக்க முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பானை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இவங்க வேற ஐ திங்க் அப்போ இவங்க ஆப்ட் பண்ணலாம். பட் அதில் லீகல் பொசிஷன் எனக்கு டு பி ஃப்ராங்க் வித் யூ எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். எனக்கு புரியல அது என்ன நடக்கும். உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்கள் உதயசூரியனை அவைல் பண்ணிக்கலான்றது எனக்கு கிளாரிட்டி இல்லை. தட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஏன்னா இவங்களுக்கு பல க்ரைட்டீரியாஸை கொடுக்குறாங்க. இது சீமான் ஆகட்டும், அல்லது திருமா ஆகட்டும், அல்லது வைகோக்காகட்டும். இது எதுவுமே இது சைக்கிள் வாங்கினவருக்கோ குக்கர் வாங்கினவருக்கோ மாம்பழத்துக்கோ அது இல்லவே இல்லையாங்க. வெளிப்படையாக பண்ணுறாங்க. ஜிகே வாசனோட திருமாவுக்கு வாக்குகள் அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் தூக்கி சைக்கிளை கொடுத்துட்டு, இதில் சைக்கிளில் இன்னொரு விஷயம், சமாஜ்வாதி கட்சியோட நேஷ்னல் சிம்பிள் அது. இங்கே தமிழ்நாட்டில் அதை கொடுத்துருக்க கூடாது. 2 மாதத்துக்கு மேலே அவங்க கட்சி கலைச்சிட்டாங்க சமாஜ்வாதியை. யார் கலைக்க வச்சான்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. ஸோ ஒரு உறுப்பினர் கட்சிங்க அது வாசனு. அவருக்கு தூக்கி சிம்பிள் அவங்க விரும்பின சிம்பிளை கொடுக்குறாங்க, திரும்ப கொடுக்க மாட்டேன். இது இட்ஸ் வெரி வெரி அன்ஃபேர். இது எலெக்ஷன் கமிஷன் மோடிக்கு ஆல்ரெடியில் உட்காந்துருக்கிற ஒரு பிஜேபியோட இன்னொரு அங்கமாக மாறிவிட்டது. அதனுடைய விளைவு தான் நம்ம அனுபவிக்கிறோம். இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இது ஜனநாயகத்துக்கு உருவாக்கும். சார், இப்போ 2024க்கான எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் இதை வச்சு 26க்கான ஒரு டால் கிளைமை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. பட் இதனுடைய இது டிஎம்கே சைடில் 26க்கு, ஏன்னா 3 தேர்தல்களுக்கு ஒரு கூட்டணி தொடர்வது அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்லேயோ இல்லை மற்ற ஸ்டேட்ஸும் இந்தியா முழுக்க அப்படி நடந்திருக்குமான்னு தெரியல. இதனுடைய ரிசல்ட்ஸுங்கிறது ஃபியூச்சரிஸ்டுக்கான அலையன்ஸ் இதுக்கான ஒரு இதாகவும் இருக்கும், அதுக்கான ஒரு கட்டியும் சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இந்த அலையன்ஸ் ஒரு பெரிய ஃபினாமினா, ஒரு அதிசயம் தான். 3 தேர்தலில் ஒரே அலையன்ஸ் கண்டினியூ ஆகுறதுன்றது பெரிய விஷயம். பட் 26ல் இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போயே கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. இவங்களோட தேவைகளை திமுகவால் பூர்த்தி பண்ண முடியாது, இந்த சில கட்சிகளோட தேவைகளை. அதனால் 26ல் கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்ட தலைமையில் இருக்க அந்த இந்தியா அலையன்ஸில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும்னு தான் நான் நம்புகிறேன். பட் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. 24 பற்றி தான் பேசணும். 19 அலைன்ஸ், 21 அலைன்ஸ், 24 அலைன்ஸ், பேக் டு பேக் 2 லோக்சபா எலெக்ஷனில், இன்பிட்வீன் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் ஒரே அலைன்ஸ் கண்டினியூ ஆகுறதுன்றது ஹேட்ஸ் ஆஃப், பெரிய விஷயந்தான். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ், பிஜேபிக்கு எதிரான அந்த ஒரு பாலிடிக்ஸ், அதுக்காக தியாகங்களை செய்யக்கூடிய, அவமானங்களை சந்திக்கக்கூடிய முடிவு, பிக் பிரதர் ஆட்டிடியூடில் இருக்க கட்சிக்கிட்ட இருந்து
ஸோ பெரிய விஷயம் அது வந்து இது வந்து இவர்கள் வந்து இதை சகிச்சுக்கிட்டு போகிறதுன்றது இது ஆன்டி பிஜேபின்றது இவங்களை ஒருங்கிணைக்குது. இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாடு இஸ் த ஒன்லி அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஆன்டி மோடி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டேட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்டி மோடியா இல்லை ஆன்டி பிஜேபியா? ரெண்டுமே ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ரெண்டுமே. மற்ற மாநிலங்களில் அது ஆன்டி பிஜேபியாக இருக்குது, ஆன்டி மோடியா இல்லை. தமிழ்நாட்டில் போத் ஆன்டி பிஜேபி அண்ட் ஆன்டி மோடி. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ஆன்டி மோடி. அதாவது இங்கே வந்து மோடியை சிம்டமாக தான் பார்க்குற லெவலுக்கு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நான் ஐ திங்க் ஸோ. இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து தெளிவான ஒரு பார்வை இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆஸ் ஆஃப் நோ வந்து மோடி இஸ் த பிக்கெஸ்ட் டேஞ்சர், பிஜேபி இஸ் த நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் டேஞ்சர். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இப்போ கிடையாது. ஸோ இதை ரொம்ப நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. இங்கே போத் இது நீங்கள் என்ன சொல்ல போனீங்கன்னா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ரெண்டுமே இங்கே ஒன்று தான். ஏன்னா இங்கே இருக்க பிஜேபியோட லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. அது நல்லது ஒரு விதத்தில். whatever it is, Modi is synonym with BJP now. So it's தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை இந்த பார்ட்டிஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ரெப்ரசன்ட் பண்ணானா வெற்றி உறுதின்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு சீட்டு கிடைச்சாலும் வெற்றி உறுதி, 2 சீட்டு கிடைச்சாலும் வெற்றி உறுதின்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகுது. இன்கேஸ் எதனா ஒரு 2-3 சீட் இவங்க தோத்தாங்கன்னா தட் வில் பி அ டிசாஸ்டர் ஃபார் தமிழ்நாடு. அதோட இண்டிகேஷன் என்னன்னா 26 வந்து டிஎம்கே வில் ஹேவ் அ வெரி பிக் ப்ராப்ளம்னு அதோட அர்த்தம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டில் 40 சீட்டையும் திமுக கூட்டணி அள்ள வேண்டும். அதில் எதனா ஒரு 2 சீட்டு தோத்தாங்கன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா 26 வில் பி எ வெரி 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 டிஃபிகல்ட் மேட்ச் ஃபார் டிஎம்கே. இன்றைக்கி கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கும்பொழுது மோடி அப்படிங்கிற ஆன்டி மோடிங்கிற அந்த பெரிய கோட்டுக்கு பின்னாடி இந்த 3 ஆண்டு ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தாலும் அது சின்ன கூட தான் நிற்கும் இப்போதைக்கு. அதனுடைய ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய பிளேயர்ஸை பொறுத்து இவங்களுக்கே ஆகக்கூடிய மாற்றங்கள் மாச்சரியங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் சப்பார்டினேட்டாகவே இருக்கிறதுங்கிறதெல்லாம் பின்னாடி பேசுவாங்க. பிறகு அதை நம்ம அப்போ பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார்.